என்ற பெயர் வடிவேலு ஆனந்தராஜா, வேம்படி உடுத்துடன், வடமராட்சி கிழக்கு, இஎஸ் பிரிவு 430. எனக்கு வந்து தைப்பொங்கல் அன்று 14ஆம் தேதி ஒரு சின்ன போன் வச்சிருந்தாங்க, இந்த பை பாவிக்கிறவா, அதுக்கு ஒரு கோவில் ஒன்று வந்தது 7:35 அப்படி வந்தது. அவள் எடுத்து கேட்க இதில் சிங்களத்தில் கேட்குறது அவள் வச்சுட்டா, அவள் கொஞ்சம் பயத்தாலும் வச்சுட்டா. அப்போ நான் வீட்டுக்கு வெளியில் வேலை செய்திருந்தது வர இப்படி சொன்னேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு போட்டு எனக்கு சந்தேகம் இருந்தேன். திருப்பி நான் தான் எடுக்க அவர் அந்த கதைச்சவர் சொன்னது, அது அவங்களுக்கு 8 லட்சம் பரிசு விழுந்திருக்கு, பணப்பரிசு விழுந்திருக்கு 8 லட்சம். நீங்கள் பிஓசி பேங்கில் அக்கௌண்ட் இருக்கொண்டு கேட்டேன். நானும் ஒன்று சொன்னேன். பிஓசி பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போல் 3ஐயும் தாங்கும் என்று சொன்னேன். நான் பரிசு விழுந்தாதானே என்று விரிவாரமாக கொடுத்த இடத்துல அவர் திரும்ப பிஓசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரப்படும். அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மெசேஜுக்கு இந்த 12 நம்பர் வந்தார் கொடுத்தார். அது தாண்டி மிகுதி 4 நம்பர் கீழ் நம்பர், அதை தரது திரும்ப கடைசியாக பாருங்கன்னு சொன்னார். பார்த்தா 4 நம்பர் உடனே போய் மற்ற மெசேஜ் வர 4 அப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க. சொன்னார், பிஓசின்ற சிஸ்டம் கொஞ்சம் இதாக கிடக்குது, நீங்கள் கொமர்ஷியல் பேங்கில் அல்லது ஹெச்என்பி பேங்கில் அக்கௌண்ட்டை தருவீங்களோடு கேட்டான் கிடக்கௌண்ட். நான் யோசிச்சு போட்டு சொன்னேன், இந்த ஹெச்என்பி பேங்கில் ஒரு 4,00,000 ரூபா காசுலாம் அதில் இருந்தது. அந்த பேங்கி புத்தகத்தை கொடுத்து முடிஞ்சு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார், இல்லை சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யுது, பிஓசி மெசேஜ் வரும் தாங்குவோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-18 நிமிஷத்துக்கு மேலே வந்தது. அவ்வளவுக்கும் நான் சொன்னேன். சொல்லி முடிஞ்சேன். அதுக்காக அவர் அந்த ஐயா உங்களுக்கு பயிற்சி விழுந்தது, பொங்கல் வாழ்த்துக்கள், நீங்கள் கிறிஸ்டியனும் சைவமும் எல்லாம் கேட்டார். நான் அதுக்கு பதில் அடிச்சு கொண்டு இருந்தேன். சரி, பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் பிஓசி பேங்கில் போய் எடுங்கொண்டு சொன்னேன். சொல்லி கொடுத்துட்டார். நான் என்னத்துக்கு மாட்டேன், ஒரு கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுவேன், விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்போ நான் கொஞ்சம் பார்த்து கொண்டு நின்றேன். சொல்ல இல்லை. திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களே கேட்போம் என்றால் ஃபோனோ யாருக்கு போகுதுன்னு சொல்லுவேன். அதுக்கு அப்புறம் அந்த பண்ணினா பிறகுதான் எனக்கு உண்மையாக இதை பற்றி நல்லா தெரியாது. எனக்கு சந்தேகம் வந்தது. நான் அப்போ இதில் என் ஃபோன் இதுகளை எல்லாம் கொண்டு இதில் ஒரு படித்தன் இருக்கேன், அக்கண்ட படித்தன் தானே அவன்கிட்ட போய் இப்படி பிரச்சனை எங்கள் ஃபோனு பண்ணினாங்க, தண்ணியிலே நம்பர் சொல்லி போட்டாங்க. அவர் அந்த ஃபோனை அடித்து பார்த்துட்டு சொன்னார், மாமா உங்களில் பிஓசி பேங்கில் இருந்து காசு 2 அக்கௌண்ட்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படி சொன்னார். அந்த எடுத்து அந்த சிவத்தலை கையிலையும் காட்டினார். இந்த 50, 40, 45 அப்படியே பாருங்கோ ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட 24,10,000, இன்னொரு பேங்கில் 5,12,000 கிடந்தது. ஒன்றிலே அப்போ கிடந்த 108 லட்சம் மிகுது, மற்ற மிக குறுகிய காலம் கிடந்தது. அப்போ என்ன செய்யலாம்னு யோசித்தா நாளைக்கு பேங்குக்கு போகணும். ஒரு மறுநாள் பேங்குக்கு போகணும் 15ஆம் தேதி இன்று போய் மேனேஜரோட போய் சம்பந்தமாக கதாச்சி இதா இப்படி இந்த தண்ணியில் நடக்குது, இந்த கேஸ் வந்தது ரெண்டு லெட்டர் எழுதிதான் போட்டு லெட்டர் எழுதி போன அமௌண்ட்டு அவர் கதைச்ச ஃபோன் நம்பர் முழுக்க கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சொன்னேன். அப்போ நாங்கள் போலீஸுக்கு போனாலும் போலீஸ் சொல்லிச்சினோம் என்னென்றால் 10 லட்சத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டு கூட கேஸுக்கு போகும்போது சொன்னேன். அப்போ நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்குக்கு ஒரு ஆரோக்கிய தானே அப்படியே கொடிகாமம் போனேன். கொடிகாமத்துக்கு தான் இந்த அமௌண்ட் கூடின அக்கௌண்ட் கொடிகாமத்துக்கு போக அவர் பார்த்து அவர் யூட்டு போட்டு இன்னைக்கு நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சரியாட்டு நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே ஒரு ஆலோசனை சொன்னேன். நான் எனக்கு தெரியல, அதை பற்றி நல்லா தெரியாது, நான் விஜயவாயமாண்டா போல் அப்படி யோசிச்சுங்க.
அவரும் கடிதம் அளித்தடி ஒன்றுகள் இதுகள் சகலரும் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் தான் சொன்னார் 16 சிம் பாவிச்சிருக்குன்னு சொன்னார். இதுதான் அவர் சொன்னவர். ஒரு இந்த 16 சிம் பாவிச்சத்தக்கன்னா ஒரு ஒற்றையில் அப்படி அந்த அவ்வளவு அப்படி கிடக்கு. நாங்கள் பார்த்துறோம் எங்களுக்கு கரை இல்லை, அப்படி எப்படி பார்க்க அப்படி தெரியுது. 16 சிம் மாற்றி ஒரு மெசேஜுக்கு ஒரு சிம் பாவிச்சிருக்கிறார். அப்படியில் அவர் சொன்னார் யாழ்ப்பாணம் சைபர் போலீஸுக்கு போய் முறைப்பாடு போடணும். நாங்கள் அதாரத்தின் போய் யாழ்ப்பாணம் போய் பொருள் நிலையத்துக்கு போய் இப்படி சொல்லிட்டாக்க அவர் கேட்டு போட்டு இப்படி இப்படி அநியாயம் அவ்வளோ காசை ஆக்கணுங்கிறத நான் இப்படி எனக்கு தெரியாது தெரிஞ்சால் இப்போ செய்திருக்க மாட்டேன் தானே ரெண்டு சொல்லி போட்டு அவர் சொன்னாங்க நீங்களோட நீங்கள் கேஸுக்கு போகும்போது சரி திரும்பதால் கேஸுக்கு போய் அங்கே பிரச்சனையாட்டம் இல்லை. அவர் சொன்னது என்னென்றால் என் ஐசி நம்பர்கள் ஃபோன் நம்பர்கள் எல்லாம் வேண்டி போட்டு என்ன பிறகு இது கொஞ்சம் கலைச்சல் ஆனவர்கள் நீங்கள் குழம்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமோன்ற மாதிரி சொல்லிக்கணும். நான் என்ன செய்கிறது போகணுமுண்டா போத்தானே வரும், என்டிஆர் வரண்டா போத்தானே வரும், போத்தான் பிரச்சனைண்டா போத்தான் போகிறேன் என்று சொல்லி போட்டு வீட்டை வந்துட்டேன். இவ்வளோ தான் நடந்தது. என்ன பிரச்சனை இது நீங்க போனுக்கு இது செய்திருந்தீங்க